Hi students, 10th Maths, Chapter 3 Algebra நம்ம பார்க்க போகிறது Example 3.11 very important 5 marks. Find the GCD of first polynomial and second polynomial கொடுத்திருக்காங்க. இந்த first polynomial பாருங்க 3, 2, 1 powers செக் பண்ணிட்டோம் கரெக்டாக இருக்கு. அதே மாதிரி 3, 2, 1 constant இந்த பவரும் கரெக்டாக இருக்கு. இதுல பாருங்க எல்லாத்துலயுமே 6 டேபிள் காமனா இருக்கு. இதுல எல்லாத்துலயும் பாருங்க 3 டேபிள் காமனா இருக்கு. ஸோ இந்த ரெண்டுமே நம்ம சொல்யூஷன் ரைட் பண்ணிருக்கோம் ஃபர்ஸ்ட். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் 6 டேபிள் இருக்கிறத நம்ம காமனா 6 டேபிள் நமக்கு தெரிஞ்சா போதும். இப்போ 6 டேபிள் நம்ம 6 வெளியே எடுத்துட்டீங்கன்னா அப்ப ரிமைனிங் பாருங்க நம்ம 6 வெளியே எடுத்துட்டோம். இப்போ ரிமைனிங் என்ன இருக்கோ அதெல்லாம் எழுதுங்க. எக்ஸ் பவர் 3 மைனஸ் இந்த 30ல 6 எத்தனை டைம் வரும் 5 டைம்ஸ். இப்போ 5 எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் இந்த 60ல 6 எத்தனை டைம் இருக்கும் 10 டைம்ஸ். அப்ப 10x மைனஸ் 48ல எத்தனை டைம் இருக்கும் 8 6 ஆர் 48. இப்போ 8 டைம்ஸ். சரிங்களா? உங்களுக்கு 6 டேபிள் தெரிஞ்சாலே போதும், இதை அழகா பிரிச்சு எடுத்துடலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா இதுல 3 டேபிள் காமனா இருக்கு. அப்ப 3 டேபிள நம்ம காமனா எடுத்துட்டோம் அப்படின்னா எக்ஸ் பவர் 3 அதுக்கப்புறம் பாருங்க இங்க 12 எத்தனை டைம் இருக்கும் 4 டைம்ஸ். 4 3s are 12. இப்போ 4 எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் அடுத்து 21 இருக்கு. 21ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 7 டைம்ஸ். 7 3s are 21. அப்போ 7x மைனஸ் 18 எத்தனை டைம் இருக்கும் 6 3s are 18. அப்போ 6 டைம்ஸ். சரிங்களா? அப்ப 3 டேபிளையும் காமன் எடுத்தாச்சு, 6 டேபிளையும் காமன் எடுத்தாச்சு. ஸோ இந்த நம்பர்ஸ் காமனா இருக்கிறத நம்ம கடைசியில ஜிசிடி ஃபைண்ட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டுலையும் பாருங்க. இந்த ரெண்டுல எதை வேணாலும் நம்ம இன்சைடையும் அவுட் சைடையும் நம்ம யூஸ் பண்ணிக்கணும் டிவைஸா. மேல இருக்கிறத வந்து நம்ம இன்சைடாகவும் கீழே இருக்கிறத வந்து அவுட் சைடாகவும் கூட யூஸ் பண்ணிக்கலாம். எப்படி போட்டீங்கன்னாலும் உங்களோட ஆன்சர்ஸ் கரெக்டா வரணும். சரிங்களா? ஸோ அப்போ இந்த எக்ஸாம்பிள் சம் 3.9 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதோட மாடல்ஸ் வந்து உங்களுக்கு 3.2ல இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இங்க இருக்கக்கூடிய இதை வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா இன்சைடையும் இதை வந்து என்னது அவுட் சைடையும் நம்ம போட போறோம். இப்போ பாருங்க என்ன பண்றோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டிவிஷன்ஸை ட்ரா பண்ணிக்கலாம். டிவிஷன்ஸை நம்ம ட்ரா பண்ணும்போது கிளியரா ட்ரா பண்ணிக்கோங்க. ட்ரா பண்ணும்போது இதை வந்து உள்ள போட போறோம். எக்ஸ் பவர் 3 மைனஸ் 5 எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 10x மைனஸ் 8 இதோட அடுத்தது இதை வெளியே அவுட் நீங்க அப்ளை பண்றீங்க. எக்ஸ் பவர் 3 மைனஸ் 4 எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 7x மைனஸ் 6 இதை அப்ளை பண்றீங்க. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஒன் எடுத்து இந்த ஃபர்ஸ்ட் ஒன்னால நம்ம அடையே சொல்லியிருக்கோம், டிவைட் பண்ண சொல்லியிருக்கோம். அப்படி டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும் எக்ஸ் பவர் 3 டிவைட் பை எக்ஸ் பவர் 3 வந்துடும். இது இதையும் கேன்சல் பண்ணா 1 வந்துடும் உங்களுக்கு. சரிங்களா? 1 கிடைச்சிரும். அந்த 1 தான் நம்ம மேல அப்ளை பண்றோம். இப்போ 1 இதை ஃபுல்லா மல்டிப்ளை பண்ணீங்கன்னா எக்ஸ் பவர் 3 சேம் ஈக்குவேஷன் தான் வரப்போகுது. எக்ஸ் பவர் 3 4x ஸ்கொயர் பிளஸ் 7x மைனஸ் 6. இப்போ அடுத்த ஸ்டெப்ல நம்ம சிம்பிள்ஸ் எல்லாமே மாற்ற போறோம். மைனஸ் பிளஸ் மைனஸ் பிளஸ் இதை கேர்ஃபுல்லா நம்ம சேஞ்சஸ் பண்ணுங்க. சரிங்களா? அப்படி சேஞ்சஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எப்பயுமே கேன்சல் ஆயிரும். சரிங்களா? மைனஸ் 5x ஸ்கொயர்ல பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் 4x ஸ்கொயர் பிளஸ் 4 அப்ப என்ன வரும் மைனஸ் 1x ஸ்கொயர். அடுத்தது 10 மைனஸ் 7 என்னன்னா உங்களுக்கு 3x. அடுத்தது மைனஸ் 8ல பிளஸ் 6 பண்ணா மைனஸ் 2. ஓகேங்களா? இது வந்து நாட் ஈக்குவல் டு நமக்கு 0ன்னு கிடைச்சிருக்கு. முதல் ஸ்டெப்ல நமக்கு தெரிஞ்சிச்சு இது நாட் ஈக்குவல் டு நமக்கு 0ன்னு வந்தனால இப்ப இதை வந்து வெளியே அவுட்டராகவும் இதை என்ன பண்ண போறோம் இன்னராகவும் நம்ம கொண்டு போறோம். சரிங்களா? இந்த மைனஸ் கூட நம்ம காமனா வெளியேற்ற கூட ஆப்போசிட் கொண்டு போயிடுவோம். இல்லை மைனஸோட கொண்டு போனாலும் நமக்கு கரெக்டா ஆன்சர் வந்துடும். சரிங்களா? ஸோ ஒருவேளை உங்களுக்கு மைனஸ் தேவையில்லை அப்படின்னா இந்த மைனஸை வெளியேற்றிட்டீங்கன்னா இது எக்ஸ் ஸ்கொயர் இது மைனஸ் 3x இது பிளஸ் 2 நாட் ஈக்குவல் டு 0 வந்துடும். இந்த மைனஸ் ஆப்போசிட் போகும்போது நமக்கு என்ன ஆயிரும் பிளஸ் ஆயிரும். அப்ப எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3x பிளஸ் 2 நாட் ஈக்குவல் டு 0 நமக்கு கிடைச்சிடும். சரிங்களா? அப்படி வரும்போது உங்களுக்கு இது அவுட்டராகவும் இங்க இருக்கக்கூடிய ஈக்குவேஷன் இன்னராகவும் போயிடும். ஏன்னா இது ஸ்மாலஸ்ட் பர்சனா மாதிரி தான், இதுதான் பிக்கஸ்ட். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா அடுத்த ஸ்டெப்ல இந்த ஈக்குவேஷன் உள்ள எழுதணும். எக்ஸ் பவர் 3 மைனஸ் 4x ஸ்கொயர் பிளஸ் 7x மைனஸ் 6. இப்போ இதை வெளியே அவுட் பண்றீங்க டிவிஷனா. ஓகேவா? டிவிஷனா ரைட் பண்ணுங்க பிளஸ் 2. இப்போ இதால இதை டிவைட் பண்ணும் அப்படிதானுங்க. அப்ப
x power 3 divided by x square. ஸோ 2x இருக்கு, மேல வந்து 3x இருக்கு. அப்ப 2x கேட்கணும், ரிமைனிங் 1x நமக்கு இருக்கும். அந்த x மேல போடுங்க. இந்த x ஆல 1 2 3 3 மல்டிப்ளை பண்ணுங்க. அப்ப x into x squared x power 3, x into x x square நம்பர் அப்படியே தான் வரப்போகுது. x into 2 2x. அடுத்த ஸ்டெப்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது மைனஸ், இது பிளஸ், இது மைனஸ். அப்ப இந்த ரெண்டு என்ன நமக்கு கேன்சல் ஆயிரும். மைனஸ் 4x ஸ்கொயர்ல பிளஸ் 3x ஸ்கொயர் போனா மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். அதுக்கப்புறம் 7 மைனஸ் 2xல உங்களுக்கு 7 மைனஸ் 2 பிளஸ் 5x. இந்த 6 அப்படியே கீழே இருக்குங்க. மைனஸ் 6 நாட் ஈக்குவல் டு நமக்கு என்ன வந்துடும், 0 வரும். அப்ப திரும்ப நம்ம இதிலே போட்டு பார்க்கலாம். எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, இங்கே இருக்கு எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு. அப்ப ஆட்டோமேட்டிக்கா நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம இதுல டிவைட் பண்ண முடியும். எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர். அப்ப மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிவைட் பை என்ன போடுறீங்க, எக்ஸ் ஸ்கொயர் போடுங்க. அப்ப இதுவும் கேன்சல் ஆக நமக்கு என்ன வரும், மைனஸ் 1 வரும். அப்ப இந்த பிளேஸ்ல நீங்க என்ன போடுறீங்கன்னா மைனஸ் 1 என்ன போடுறீங்க, மைனஸ் 1 போடுறீங்க. சரிங்களா? அப்ப மைனஸ் 1 போட்டீங்கன்னா இப்ப நம்ம பார்க்கலாம் என்ன வருதுன்னு. மைனஸ் 1ஆல இந்த 3 மல்டிப்ளை பண்ணுங்க. அப்ப என்ன வரும், minus x square minus into minus plus 1 3s are 3x. அடுத்தது plus into minus minus 2 1s are 2 வந்துரும். சரிங்களா? அப்ப இது பிளஸ், இது மைனஸ், இது என்னதுங்க பிளஸ். சரிங்களா? சோ இந்த ஸ்டெப்ல மைனஸும் பிளஸும் நமக்கு கேன்சல் ஆகி 5 மைனஸ் 3 என்ன வந்து நமக்கு 2x. மைனஸ் 6 பிளஸ் 2 போனா என்ன வரும், மைனஸ் 4. ஓகேங்களா? நாட் ஈக்குவல் டு இதுவும் 0 தான், நாட் ஈக்குவல் 0 தான். அப்ப இதுல 2 டேபிள காமனா எடுத்துட்டீங்கன்னா என்ன வந்துடும், x மைனஸ் 2 டேபிள காமனா எடுத்துட்டீங்கன்னா x மைனஸ் 2 நாட் ஈக்குவல் 0 வரும். இந்த 2 மல்டிப்ளை ஆப்போசிட் போனா என்ன ஆயிரும், டிவைட் ஆயிரும். அப்ப x மைனஸ் 2 நாட் ஈக்குவல் டு 0 பை 2 வரும். சரிங்களா? 0 பை நமக்கு 0 வரும். அப்ப x மைனஸ் 2 நாட் ஈக்குவல் 0 நமக்கு கிடைச்சிருக்கு. சரிங்களா? x மைனஸ் 2 நாட் ஈக்குவல் 0 வந்திருக்கா. இப்போ இந்த ஈக்குவேஷனை பாருங்க, இவனோட ஸ்மாலஸ்டா இருக்கும். அப்ப இவனை நம்ம என்ன பண்ணணும், எப்பயும் போல டிவைட் பண்ணணும். அப்படி நம்ம டிவைடிங் பண்ணும்போது பாருங்க, டிவைடிங் பண்ணும்போது இதை உள்ள கொண்டு போயிருங்க. இங்க இருக்கு பாத்தீங்களா, இதை உள்ள கொண்டு போயிடணும். x square minus 3x plus 2. இந்த பார்த்தீங்கன்னா ரிமைண்டர் r not equal 0 வந்திருக்கு இல்லையா, நம்ம போட்டு பக்கத்துலயே r not equal 0 கூட நம்ம போட்டுக்கலாம். அப்படி போட்டோம்னா இதை தான் நம்ம ரைட் பண்ணணும், x minus 2ன்னு இங்கே ரைட் பண்ணணும். சரிங்களா? அப்ப இதால இதை டிவைட் பண்ணணும். அப்படின்னா என்ன வரும் நமக்கு, x squared by x என்ன வந்துடும், இருக்குதுன்னு கேட்சணும்னா x வந்துடும். அப்ப x இந்த x ஆல ரெண்டு இடத்த மல்டிப்ளை பண்ணுங்க. x into x x square, x into minus 2x minus 2x. அப்ப இது மைனஸ், இது என்ன சொல்லுவீங்க பிளஸ். பாசிட்டிவ் நெகட்டிவ் நமக்கு என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும். சரிங்களா? அப்ப இந்த ஸ்டெப்ல பாத்தீங்கன்னா மைனஸ் 3xல இருந்து பிளஸ் 2x, அப்ப மைனஸ் x. சரிங்களா? இந்த 2 அப்படியே கீழே இருக்குங்க, பிளஸ் 2. ஓகேங்களா? அடுத்த ஸ்டெப்ல இந்த x ஆல இந்த x டிவைட் பண்ண முடியும். இப்போ மைனஸ் எக்ஸ் டிவைடட் பை எக்ஸ், இந்த மைனஸ் எக்ஸால இந்த எக்ஸை நம்ம டிவைட் பண்ணணும். இப்போ மைனஸ் எக்ஸ் டிவைடட் பை எக்ஸ் போட்டிங்கன்னா மைனஸ் 1 வந்துடும். என்ன வந்துடும் நமக்கு, மைனஸ் வந்துடும், மைனஸ் 1. சரிங்களா? அப்போ மைனஸ் 1 இங்கே போடுங்க. இந்த மைனஸ் 1, இந்த மைனஸ் 1 இருக்கு இல்லைங்களா, இந்த மைனஸ் 1 இந்த ரெண்டு பேர்த்தாலும் மல்டிப்ளை பண்ண என்ன வந்துடும், மைனஸ் எக்ஸ் மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் 2ன்னு வந்துடும். அப்போ இது பிளஸ், இது மைனஸ். அப்ப இதுவும் கேன்சல் ஆகி இதுவும் கேன்சல் ஆகி நமக்கு என்ன வந்து, நமக்கு 0 நமக்கு வந்துடும். என்ன வந்துடுங்க, 0 வந்துடும். அப்ப நம்ம என்ன யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா r ஈக்குவல் டு 0. இந்த ரிமைண்டர் 0 யார் கொடுத்தாங்க, இந்த x மைனஸ் 2. ஓகேங்களா? அப்ப தேர்ஃபோர் இந்த ஈக்குவேஷன்ல ஜிசிடி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். x மைனஸ் 2 நம்பர் இருக்கு இல்லையா, ஜிசிடி அதுக்கு நம்ம கண்டுபிடிக்கணும். அப்ப ஜிசிடிக்கு வந்து நம்ம 6,3 அப்படின்னு போட்டீங்கன்னா ரொம்ப சிம்பிளா யோசிங்க. 6,3ல ஜிசிடி அப்படிங்கிறது 6 எப்படி எழுதலாம், 6 ஈக்குவல் டு
2 3s are 6 எழுதலாம். 3 எப்படி எழுதலாம்? 3 1s are 3 எழுதலாம். அப்ப இங்கேயும் 3 தான் வருது, இங்கேயும் என்னதான் வருது? 3 தான் வருது. சரிங்களா? அப்ப therefore GCD equal நமக்கு என்ன வந்து நமக்கு 3 கிடைச்சோம் நமக்கு. ஓகேங்களா? அப்ப ஓவரால் GCD அப்ப therefore GCD equal to இந்த நம்பர் கண்டுபிடிச்சிருக்கீங்க, அந்த நம்பர் 3 இன்ட்டு இங்க கண்டுபிடிச்சிருக்கோம் பாருங்க, பாருங்க இது x minus 2. ஸோ நம்பர்ஸ்ல வரக்கூடியது நம்ம ஃபைன் பண்ணி எடுத்துக்கணும் 3ன்னு. அண்டு இந்த எக்ஸ் வருது பார்த்தீங்களா, எக்ஸ் நம்ம கோஎஃபிஷியன்ட் கண்டுபிடிச்சோம் இல்லையா, எக்ஸ் மைனஸ் 2, அந்த எக்ஸ் மைனஸ் 2 நம்ம கொண்டு வந்துடும். அப்போ 3 இன்ட்டு நமக்கு என்ன வந்துடும்? எக்ஸ் மைனஸ் 2 வந்துடும். இந்த 3 வேணும்னாலும் நம்ம உள்ள எக்ஸ்ட்ரா கூட நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ தேர்ஃபோர் we have put back answer here. Thank you students.